யார் பண்ணீங்க? வீடு மாதிரி வந்துட்டீங்களா? என்ன இந்த வீடு தான் அட்ரஸ் சொன்னாங்க, மரத்து வீடு வர சொன்னாங்களே. இந்த வீட்டு நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு. அவங்க கூட என்னமோ ஒரு பேர் சொன்னாவே, எனக்கு மறந்து போச்சு. அட்ரஸ் இதுதான் கரெக்டாவே வந்திருக்கோம்னே. எப்பா அது நீங்க தானா? என் ஃப்ரெண்ட் போன் நம்பர் கொடுத்தேன், அதுல போட்டு எனக்கு அடையாளம் இல்லப்பா. சரிப்பா வாங்க, நானே போன் போட்டு வாங்க. மரம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க வெட்டிட்டு கிளம்புவோம். எப்பா தமிழா, ஒரு முழு மரத்தை ஒண்ணு வெட்ட வேணாம், ஒரு கிளைய வெட்டினா போதும். என்ன சொல்றீங்க? மரத்தை வெட்ட வேணாமா, கிளைய வெட்டணுமா? சரிண்ணே சரி, சரிங்கண்ணே சரி, மரத்தை வெட்டி காட்டுங்க, நாங்க வெட்டிடுறோம். எப்பா தமிழா, ஒரு ஆள் பார்த்தாதான் 2 பேரும் வந்துட்டீங்க, ஒரு கிளைய வெட்ட. எனக்கு மரத்தை வெட்ட நினைச்சிட்டு தான் 2 பேர் வந்தோம். கிளைய வெட்டணும் இங்க வந்து தானே சொல்றீங்க? சரிண்ணே, நாங்க சம்பளத்தை பாதி பாதி வச்சுக்கிறோம், நீங்க மரத்தை காட்டுங்க, நாங்க வெட்டுறோம். எப்பா தமிழா, ஒத்த கிளைனால நான் ஒத்தாலும் சம்பளத்தை கொடுப்பேன், நீங்க அது கோச்சுக்காதீங்க. சரிங்கண்ணே, அப்ப எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? ஒரு 300 ரூபா. என்னப்பா அதிகமா சொல்றீங்க? சரி பரவாயில்ல, 2 பேரும் வந்துட்டீங்களே, சரி நான் 300 ரூபாய் தருவேன். சரி 2 பேரும் வாங்க, இந்த பக்கம் தான் மாறும். பாருங்க அந்த கிழங்கு போகிற ரோட் பக்கம், அதை மட்டுமே வெட்டினேன். கிளையில விழுகிற நிலையில ரோட்ல விழுகிறதுனால வரவ போறவங்க நிக்கிறா தெரியுமா? இப்படி யாராவது திருடி வந்து என்ன கூட நமக்கு அடையாளம் தெரியாது. நம்ம சும்மா யாரும் வந்து நிக்கிறவங்க நினைச்சிருவோம். நோட்ட மாத்து நைட்டு வந்துட்டு என்ன பண்றது? அதுக்கு இந்த கிளை விட்டு யாரும் நிக்க மாட்டாவ. நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம்ல, அதுக்கு வெட்ட சொல்றேன். அவனே நகை வேலை கூடி போனதால எங்கிட்ட பார்த்தாலும் திருடிங்களா சுத்தி தீர்றாங்க. நம்ம யார் நம்ம தெரியலனே. நம்ம எப்பயும் சாகத்தையா இருக்க வேண்டியதே. நாங்க வெட்டி விட்டோம்னே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிப்பா தம்பிங்களா, கீழே வந்து நம்ம கோளாறு வெட்டிங்க, நான் உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வரேன். சரிங்க, நாங்க வெட்டுறோம். என்ன சொன்ன என்கிட்ட? நம்ம மரத்துல வெட்ட போறோம், நீங்க வந்து பார்த்தா வேற கிளைய வெட்ட சொல்றதாவே. எப்படி சம்பளம் கட்டும்? என்ன சொல்ற? நீ தானே என்கிட்ட வந்து யாரும் போன போட்டாவ, மரத்தை வெட்ட கூப்பிடுறாங்க, வேலைக்கு வாங்க கூப்பிட்டு, இப்ப நான் சொல்றத நீ சொல்லிட்டு நல்ல எனக்கு பேசுறியா? சரி சரி, தேவையில்லாம பேசாம வேலையை பார்த்து வீட்டுக்கு பக்கம் போவோம். சரி பண்ணா நீ பார்த்த மாதிரி நான் ஏறட்டா 300 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டாவே, ஆளுக்கு 150. நான் மரத்துல ஏறி கிளைய வெட்டி போட்டேன். நீ அந்த கிளையில இருக்க இலையெல்லாம் வெட்டி இந்த வேலையை மட்டும் தனியா எடுத்து வை. ஏலே, நான் பயமாதாம ஏறிட்டேன். இங்க பார்க்க ரொம்ப பயமா இருக்குல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் கேட்டல, நான் ஏறட்டானே. நீ என்ன தைரியசாலி? எனக்கு நான் ஏறி போட்டு வெட்டின வெட்டல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ரொம்ப பேசாத. நான் வெட்டி போடுறது பாரு, உன் மேல விழுந்துடாம தள்ளி நில்லு. ஆமா, ரொம்ப தானே உனக்கு கோவம் வருது. சரி வேகமா வெட்டு, நேரம் ஆயிட்டு. எனக்கு அவசரமா வருது, நான் போயிட்டு வரேன், நீ வெட்டிக்கிட்டு. என்ன அவசரமா வருது? உனக்கு புரியாட்டி விடல, நான் போயிட்டு வரேன், நீ வெட்டு. இல்ல என் கடைபாரிய பாத்துக்க. போல நான் பாத்துக்கிறேன். எங்கேயோ போறேன்னு போயிட்டு வரேன், நம்ம வேலையை முடிப்போம். நம்ம டைம் பாத்துட்டு விளக்க வேணும் தெரியல, வேலைக்கு வந்துட்டு கிடக்கு. விலைக்கு என் கையிலும் தேஞ்ச மாதிரி கிடக்கு, பாத்திரம் வரைகிற மாதிரி தெரியல. என்ன பேச்சு சவுண்டா கேக்குது? ஏதோ ரோட்ல போறவ பேசிட்டு போறாவளோ? சரி நம்ம வேலையை பாப்போம். யார் இது இவ்வளவு பக்கத்துல சவுண்ட் கேக்குது? யார் இங்க வந்திருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட? வேற நம்ம வீட்டுக்கு திருடி வந்துட்டானா? இப்ப என்ன பண்றது நானு? இந்த மனசு வீட்டுல இருக்கவனா தெரியலையே. நான் போய் தேடி போய் அவர்கிட்ட சொல்றேன். கதவு ஜன்னல் எல்லாம் திறந்துல கிடக்கு. ஐயோ பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. முதல்ல அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு போய் பாப்போம். ஐயோ வீட்டுல ஆளுக்கானமே. என்ன போயிட்டு வந்துட்டியா? எங்க போகணும் தெரியல, வழி தெரியல. ஐயோ திருடி நம்ம வாசல்ல நிக்கிறானா? அச்சச்சோ, மார்ல ஒருத்த நிக்கிறான், கீழ ஒருத்த நிக்கிறான். என்ன பண்ண போறேன் நானு? இந்த நேரம் வாதி இந்த ஆள வேற வீட்டுல காணமே. இந்த திருடி 2 பேரும் பேசுறாங்கல்ல, வீட்டுக்கு போக வழி தெரியலன்னு பேசிட்டு இருந்தாங்களோ. இந்த மனுஷனுக்கு ஒரு போன் போலான்னு பார்த்தா போன் வேற கெட்டு போய் கிடக்கு. என்னத்த பண்ண போறேன்னு தெரியல. சும்மா நல்ல ஆளே வா வந்துட்டே இருப்பாங்க. இப்ப எவளையும் காணல பாரு, வீட்டுக்கு கூட வந்தா கூட வந்து காப்பாத்துவாப்ல. வசந்தி எங்கிட்ட இருக்க? இந்த வந்துட்டா போல. ஏங்க இங்க இருக்கேன், நான் உள்ள இருக்கேன், வாயமா வாங்க, வெளிய போவாதீங்க. என்ன பண்ணது? இங்க நிக்கிட்டே மூச்சு வேற ஏன் பேயாத பண்ணிக்கிட்ட? ஏங்க இன்னவருக்கு எங்க இருந்தீங்க? நான் தேடி இருந்த வீடு முடுக்குன்னு. என்னடி வீடு முழுக்க தேடினியா? நான் பாத்ரூம்ல இருந்தேன். எங்க நம்ம வீட்டுக்கு 2 திருடி வந்திருக்கானுங்க, வெளிய நின்னுட்டு இருக்காங்க. 2 பேரும் குசு குசுன்னு பேசுறாங்க பாருங்க. சொல்லி திருடா எங்க? எங்க அப்படி ஜன்னல் வெளிய வெட்டி எட்டி பாருங்க, இருக்கு தெரியுது பாருங்க. இவர் பேசிட்டு இருக்காங்க, வீட்டுல போக வழி தெரியலன்னு. இன்னும் என்ன சொல்லுது? நம்ம வீட்டுல திருட வந்துட்டானா? இங்க கல்லு நான் போய் பாக்குறேன். ஏங்க இந்த அப்படியே ஓரமா நின்னு பாருங்க, தெரியுது பாருங்க. ஒருத்தன் மணின் போட்டு குண்டா, ஒருத்தன் கருப்பா இருக்கான் பாருங்க. இன்னொருத்தன் குள்ளமா மரத்துல ஏறி உட்கார்ந்து கத்தி வச்சிருக்கேன் பாருங்க. இல்ல மட்டும் வெட்டிட்டேன். நீங்க பாத்தீங்களா? இப்ப கூட என்னமோ பேசுறீங்க பாருங்க. என்னங்க பாத்தீங்களா? பைத்தியம் முடிச்சிட்டு என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பயந்துட்டு கிடக்கேன். ஏடி அறிவு கட்டலே, காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனே, மறந்து விட்டு ஆளுக்கு வந்து. இப்ப அவங்க தான் வந்து வெட்டிக்கிட்டாங்க, அவளை பார்த்து திருடன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியாங்க? நான் மறந்தே போயிட்டேன். இப்பதானே அவகிட்ட மரத்தை கட்டிட்டு கிளைய வெட்ட சொல்லிட்டு வந்தேன். உங்ககிட்ட வந்து காசு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க வந்தா, நீ என்ன அவங்களே திருடன்னு சொல்லிட்டு இருக்க? விட்டா போலீஸை கூப்பிட்டு போகல. என்கிட்ட முதலே சொல்லிருக்க கூடாதா? நான் இப்படி பதறி போயிட்டேங்க. தாண்டி சொன்னேன், காலையில உங்ககிட்ட கூப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு தாண்டி போனேன். நீ மறந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேனா? சரி நீ கூட காசு கொடுத்து அவளுக்கு சம்பளம் கொடுத்தேன்.